9 எஸ்டேட் கோயில் தலைவர். சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு கோயில்ல வந்து பெரிய அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளு, எல்லா விஷயத்திலுமே அந்த ஊரே அவர் மதிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா இருக்காரு. ஸோ நம்முடைய இயக்கத்துல பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸி. எந்த விஷயம்னாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு பார்த்துட முடியுமா, தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போவோம். அந்த மாதிரி லயன்ஸ் இயக்கத்துல ஒரு பயன் எப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஈஸியா போய் அந்த ஊர்ல பெரிய மனுஷன் யாரோ லயன்ஸ் இயக்கத்தில் இருப்பாரு, ஈஸியா நம்ம போய் அப்ரோச் பண்றதுக்கு வாய்ப்பு நம்முடைய இயக்கத்தில் கிடைக்குது. ஸோ அவர் நம்முடைய சங்கத்துக்கு வந்து வாழ்க்கை வழங்குவதற்கு வரிசை நம்முடைய ஆசை சொல்லுவதற்கு ஒரு ஃப்ரெண்ட். அவர் ஆம்பூர்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. சந்தோஷ் ஒரு லெதர் கம்பெனி அது இவருடைய பேரில் தான். அது ஒரு பெருமையா தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து நம்முடைய வட்டார தலைவர். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது, நீங்களாம் தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அருண்குமார் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த நண்பர், உடனே டக்குன்னு நண்பர், எல்லாருமே இப்ப பேசும்போது எல்லாம் ஈஸியா பழகக்கூடிய ஒரு நண்பர். ஒரு பெரிய நிறுவனத்துல இவர் அதாவது எல்லாருமே சேவை பண்ணிட்டு இருக்காரு, லோன் கொடுக்குறது அந்த சம்பந்தமா. முத்துவாச்சாரி சங்கத்தினுடைய அனைத்து 20 ஆண்டுகளாக எவ்வளவு சேவைகள் செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு மிக ஈஸியாக பதவி. அந்த சமயத்திலே 365 நாள் அந்த அளவுக்கு அவருடைய பீரியடிலே அந்த கண்தானத்திற்கு முரளி பிரிவிலே நான் வந்து கண்தானம் செய்தேன். அப்ப உங்களுக்கெல்லாம் எதுவும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். என்னுடைய எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான், தெரிந்தவர்கள் தான். இன்றைய சிறப்பான நிகழ்வுக்கு தலைமை தலைவர், சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையை வணங்கி கொள்கிறேன். மிக சிறந்ததொரு சங்கம், 4 நூற்றாண்டு சாதனைகளை படைத்து வெள்ளி விழா கொண்டாடும் இந்த சங்கத்தின் சேவைகளும் செயல்பாடுகளும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வேலூர் சத்துவாச்சாரி லைட் சங்கம் 25ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா ஒரு செஞ்சிருக்காருன்னா அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா யாரு எல்லாருமே மூத்த நிர்வாகி நாங்க சொல்ல தெரிய தேவையில்லை, எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க. என்னுடைய சங்கம் வந்து உங்களோட இணைந்து செயல்படுறது. அருண்குமார் மாவட்டத்திலே வெள்ளி விழா காணுகின்ற ஒரு சிறந்த ஒரு சங்கம் வேலூர் சத்துவாச்சாரி லைட் சங்கம். இந்த சங்கத்துறை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு ஒரு 25 ஆண்டுகாலம் செய்திருக்கின்ற சேவைகளை இதன் மூலம் பயனடைந்த பயனாளருடைய வாழ்த்துக்களால் இந்த சங்க உறுப்பினருடைய இல்லங்கள் செழித்து வளர்ந்தோம் என்பது எந்தவித கைப்பாடும் கிடையாது. என்னுடைய ஆண்டு காலத்திலே சேவையார் உலகாள்வோம் என்கின்ற ஒரு தத்துவத்திற்கு அந்த ஆண்டு செயல்பட்டது. அவ்வாறாக நமது சத்தாச்சி லைன் சங்கத்தை எடுத்துக்கொண்டால் சிறந்த ஒரு நட்புத்துவம், தொண்டு தோழமை என்கின்ற ஒரு அடிப்படையிலே சிறந்த முறையை வழங்குகின்ற ஒரு நல்லதொரு சங்கம் இந்த வெள்ளூர் சத்தாச்சி லைன் சங்கம். இந்த சங்கத்தினுடைய 24-25 ஆண்டினுடைய தலைவராக சிறப்பாக பணியாற்றி அவருக்கு தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்ட செயலாளர் ஜெயதேசன் அவர்களுக்கும் பொருளாளர் சிவபிரகாசம் ஆகிய 3 பேருக்கு நீங்கள் அனைவரும் அவர் கையொலிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். எந்த ஒரு இயக்கத்திலுமே இதை போன்ற ஒரு சிறப்பாக பணியாற்றி மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு அடுத்தவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கின்ற ஒரு இயக்கம் நமது லைன்ஸ் இயக்கம் மட்டும்தான். ஆக அந்த அளவுக்கு சிறந்த ஒரு
ஆண்டு பணிபுரிந்தது நாங்கள் மகிழ்ச்சியோடு பணியை கொடுக்கணும் என்று கொடுத்து செல்ல இருக்கின்ற அந்த 3 பேருக்கும் உங்கள் அனைவரும் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பணியேற்க இருக்கின்ற அன்பு தம்பி முத்துகணேசன் அவர்களே, செயலாளர் இளங்கோன் அவர்களே, புலவர் கேசவன் அவர்களே, இளைஞர்கள் நீங்கள் 3 பேரும் துணை சொல்வோடு நீங்கள் பொறுப்பேற்க இருக்கின்றீர்கள். கண்டிப்பாக புதிய ரத்தம் பாய இருக்கின்றன இந்த சங்கத்திலே. இந்த புதிய ரத்தத்தினால் கண்டிப்பாக சங்கம் உயர்ந்து கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளால் மாவட்டம் அல்ல, கூட்டு மாவட்டம் அல்ல, பன்னாட்டு அளவிலே ஒரு சிறந்த ஒரு சங்கமாக விளங்குவதற்கு ஒரு அடிகோலாகத்தான் இந்த காட்சி இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். அடுத்ததாக எனது பணியை மிகவும் எளிதாக ஆக்கிவிட்டார் நமது அருமை சகோதரர் ஏ.கே. ரவி அவர்கள். துணையாளர்களை பற்றியும் மேடையில் இருப்பதை பற்றி அனைவரை பற்றி சொல்லிவிட்டார்கள். மீண்டும் ஏதாவது சொல்லணும் அவங்களை பற்றி, வீட்டை பற்றி வேணாம் இல்லை, வேணான்னு விட முடியாது. இருந்தாலும் ஒரு சொல்லும் சொல்லி ஆகணும். இங்கே உதயப்படுதல்ல புதிய உறுப்பினை இயக்கத்தில் இணைக்க வைக்க இருக்கின்ற நமது முதல் துணை ஆளுநர் பூர்ணச்சந்திரன் அவர்கள், அவருடைய இருக்கின்ற ஒரு செயல்பாடு எனக்கு பிடித்தது. அது என்ன ப்ரோக்ராம் நம்ம ஆர்கன் பண்ணீங்க? அந்த நிகழ்ச்சியை சிறந்தவரை செய்துட்டார். ஏனென்றால் நம்முடைய இயக்கத்தில் ஒரு முதன்மையான சேவை என்றால் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் மேல்வின் ஜோன்ஸ் அவரோடு இணைந்த கலெக்டர் அவருடைய வழிகாட்டுதல்படி நம்முடைய இயக்கத்திலே முதன்மையான ஒரு சேவை தான் இந்த சைட் பஸ்ட் தான். அந்த சைட் பஸ்ட் என்கின்ற ஒரு தலைமை பண்பை எடுத்துக்கொண்ட ஒரு சிறந்த ஒரு பண்பாளர் தான் நமது அருமை சகோதரர் பூர்ணச்சந்திரன் அவர்கள். அன்றிலிருந்து இந்த வரை அவரை நான் அந்த நேரிலிருந்து நான் அவரை மறக்கவில்லை. ஆகிய அந்த சிறந்த ஒரு ஒரே ஒரு எழுத்து சொல்லுவாங்க, பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். ஆகிய அந்த மாமனிதரை இத்தருணத்தை அனைவரும் வாழ்த்துகிறேன். 2ஆம் துணை ஆளுநர் எனது சகோதரர் எங்கள் மண்ணின் மைந்தர், எனக்கு பல்வேறு இதிலே எனக்கு அவர் நெருங்கிய ஒரு நண்பர், அவர் சகோதரர். அவருடைய உழைப்பின் மூலமாக இன்று இந்த நிலையை அடைந்திருக்கின்றார். கீழ்நிலையிலிருந்து இன்றும் அதை கீழிருந்து மேல் வந்ததை மறக்காத ஒரு மாமனிதர் அவர். அந்த அளவுக்கு ஒரு 3 பெண் குழந்தைகளை ஈன்றெடுத்து 3 பெண் குழந்தைகளை 2 பேரை முழுத்தலாகவும் ஒருத்தர் இன்ஜினியராகவும் படிக்க வைத்து நல்லதொரு நிலையை அடைய செய்த ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் நமது அருமை சகோதரர் ரவி அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இங்கே வருகின்ற மண்டலத்தோட தியாகராஜ் அவர்கள், அவரை பற்றி நமது ரவி அவருடைய தொழில் சார்ந்தவர் என்பதனால் விளக்கமாக சொல்லிவிட்டார். மண்டலத்தர் அவர்களே, வட்டாரங்கள் அருண்குமார் அவர்களே, மற்றும் இங்கே பிஎஸ்எஸ் இப்பொழுதுதான் ஒரு சில நாட்கள் முன்பாக கொச்சியிலே திருவனந்தபுரத்தில் நடத்திட்டு முறைப்படுத்தல நாங்களே ஏற்கனவே நடத்திட்டோம். ஏற்கனவே சொல்லிட்டாங்க. முன்னாடி நாங்கள் கொச்சியில் நானும் நடத்திருக்கேன். என்னுடைய கொச்சி ஹாலிடேல நடத்திருக்கோம். அதே இடத்துல தான் 4 ஆகும்போது அந்த இடத்துல நடத்துறோம். 2 முறை நடத்திருக்கிறோம். ஆனால் நான் சிறப்பாக நடைபெற்றது. உங்களுக்கு தரமாக மனமார்ந்த வாழ்த்து சொல்லுங்கள். அதே ஒரு மேடையில் இருக்கின்ற வரிசையாக நமது அன்பு தம்பி விஜய் அவர்களே, தனிகாசனம் இங்கே எனக்கு ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எனக்கு டெய்லி குட் மார்னிங் சொல்லணும். அந்த வகையிலே தனிகாசனம் பக்கத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதன் அவர்கள், புருஷோத்தமன் அவர்கள், அருமை சகோதரர் ரங்கராஜன் அவர்கள், ராஜி அவர்கள், மற்றும் இங்கே மாஸ்டர் ட்ரெயினாக இருக்கின்ற சிவராஜ் பற்றி சொன்னாங்க உழைப்பின் சேரம். அவரும் சிறிது சிறிதாக உழைத்து இதில் ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அவர் எடுக்கின்ற ஒரு செயல்பாட்டிலே யாருடைய சொல்லையும் கேட்காதவரும் தனக்கு தானே ஒரு செயல்பாட்டினை விதித்துக் கொண்டு அதன் பிரகாரம் வளம் வருகின்ற ஒரு சிறந்த லைன் இயக்கத்திலே ஒரு சிறந்த நண்பர். அவர் பல்வேறு பொறுப்புகளை நமது மாவட்டத்தில் ஏற்று நடந்திருக்கிறார்கள். ஏற்ற ஒரு பொறுப்புக்கு ஒரு இலக்கணமாக தெரிந்த ஒரு நல்ல ஒரு பண்பாளர் நமது சிவராஜ் அவர்கள். அவரை
ஏதோ ஒரு கால சூழ்நிலை இங்கே இருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் ரவிக்கு எதிர் நின்று நின்றாலும், ஆனால் அவர்களுக்குள் எந்தவித ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் இன்று பெருந்தன்மையோடு இங்கே வந்து புதிய உறுப்பினர்களுக்கு வாழ்த்தி சேவை திட்டத்தில் செய்வதற்காக வந்திருக்கிற அருமை சகோதரர் ரவி அவர்களை தந்து நான் மனமாற பாராட்டுகின்றேன். இதுதான் நம்மளுடைய லைன் சைக்கிள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். நாம் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடக்க போய் நல்லதாக இருக்கட்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தின்படி இங்கே இருவரும் நீங்கள் நல்லதொரு நிலை அடைவதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு நம்ம மாவட்டத்தை நீங்கள் மேன்மேடை உங்கள் தரும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த சங்கங்களை வழிகாட்டி நான் பாராட்ட வேண்டுமான்னு கேட்டார். ஆனால் அவர் பேசும்போது முருகன் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மனமும் வந்து பாராட்டு என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதுதான் ஒரு பெரிய மனித தன்மை என்பது ஆகின்றது. சங்கத்தை வழிநடத்துகின்ற சிறந்தது ஒரு பெரிய ஒரு நமது முருகன் சார் அவர்களுக்கும் நமது மண்டல தலைவர் ஆர்வம் அவர்கள் அவர் மீது எனக்கு ரொம்ப கோவம் இருக்குது. ஆனால் அதை நான் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். அவரை இருந்தாலும் இருக்கட்டும். என்னுடைய அருமை சகோதரர் தேசிய அவர்கள், அருமை சகோதரர் என்னுடைய பேங்காங் நண்பர் அவர் கருணத்தோதரம் உங்களுக்கு தெரியாது. சிறந்த ஒரு பயிற்சியாளர், அபியானிகளாம் ட்ரெயின் பண்ணுறாங்க பேங்காங்கில். அதே போல எங்கள் வீட்டில் இருக்கின்ற நமது முனிரத்னம் துணை ஆளுநர் அவர் ஜெயிக்கிறதை பற்றி ஒரு சொல்ல வேண்டாம். என்னுடைய குடும்ப நண்பர் போன்றவர். அப்படிதான் நான் எப்படி வந்தாலும் அவர் எழுத்தில் நான் தங்குவேன். இந்த அருமை சகோதரி அவர்கள் மிஸ்ஸஸ் ரவி அவர்கள் இருக்கிறார்கள். கண்ணன் அவர்கள் டெய்லி எனக்கு விமானி போடக்கூடாது அவர்கள் நண்பர்கள். நம்முடைய விரும்பினாத அவர்கள் அமெரிக்கா சென்றாலும் எனக்கு போன் செய்து பேசக்கூடிய ஒரு இணைய நண்பர். அந்த சங்கமும் நான் தான் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டிரக்ஷன் செய்யணும். தொடர்ந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் வர முடியவில்லைன்னாலும் என்னை விடமாட்டார்கள். எனக்கு எப்பொழுது தேதி வசதி கொடுங்க அப்பொழுது கொடுங்க நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு சங்கம். அந்த சங்கத்தை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் மனமார்ந்த பாட்டுகளை நன்றியும் தெரிவித்துள்ளேன். அதே போன்று இங்கே நம்முடைய ரங்கராஜனுடைய துணையாளர் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியர்கள். எனக்கு வந்து ஒரு 100-200 பேர் நான் பார்க்கணும் வந்தவங்க ஸ்டூடெண்ட்ஸு அழைத்து வந்துட்டு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இருக்கிறது சென்னையில். 12 மணிக்கு எனக்கு ரங்கராஜ் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு. சார் நான் கவர்னர் அப்போ நான் சாதாரண ஒரு மாவட்ட தலைவர் தான். என்னுடைய துணையாருடைய ஆசிரியருடைய டீமில் வந்து 200 பேர் வந்து வந்திருக்காங்க அர்ப்பணத்துக்கு. அவர்கள் திடீர்னு உணவு வந்து சொன்ன இடத்துல கிடைக்காம போயிடுச்சு. எப்படி என்னார் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு ஒரே ஒரு மணி நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த 200 மாவுக்கு உணவு செய்து கொடுத்து நான் மறக்க முடியாது. அதற்காக அந்த ரங்கநாதனுடைய துணையாருடைய தருணத்தை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த சங்கம். அதே போல சங்கத்துடைய எம்ஜிஆர் சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிலது நலிவடைந்து இருந்தாலும் அவருடைய உள்ளமும் உத்வேகமும் சிறிது பொழியாமல் சிறந்தவழி இருந்து நீங்கள் இன்னும் நீண்ட காலம் இருந்து சங்கத்தை வழிநடத்த வேண்டும். அதேபோல காலத்தி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் நல்ல விதமாக இருக்க வேண்டும். நான் பேர் வந்து தப்பா நினைக்காதீங்க. ஆர்வம் சார் ஒரு ஆள் கூடாது 2 ஆள் இருக்கீங்க. அதுபோல முருகேசன் சார் அப்பயே காட்டேன். நான் முருகேசன் சொல்லி காட்டேன். நான் ரவிகிட்ட காட்ட வந்துட்டாரு. முருகேசன் வந்துட்டாரு. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் முருகேசன் அவர்கள். அதே போல பல்வேறு உறுப்பினர் இருக்கின்றார்கள். அதே போல நமது தினந்தோறும் எனக்கு காலை வாழ்த்து சொல்லக்கூடிய நமது ஆசிரியர் 2 ஆசிரியருடைய துணையாளர்கள் வந்திருக்கிறார்கள். பருவதராஜனுடைய யாரும் இருக்கான்னு தெரியல. நீங்க யாரும் நான் பேர் சொல்லியிருந்தாலும் சொல்லாட்டாலும் அனைவருடைய பேரில் சொல்லியதாக நீங்கள் நினைத்து என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு நம்முடைய லைன் சங்கத்தை பற்றி நமது முதல் துணை ஆளுநர்களும் 2ஆம் துணை ஆளுநரும் அவர்கள் பேசும்போது விரிவாக சொல்வார்கள். ஏனென்றால் நம்முடைய சப்ஜெக்ட் வந்து கொஞ்சமாக நம்ம டிவைட் பண்ணிட்டு தான் வந்து அந்த நிகழ்ச்சிகளாக சீராக இருக்கும். ஏன்னால் அந்த புதிய உறுப்பினர்களுக்கு நமது முதல் துணை ஆளுநர்கள் விரிவாக சொல்வார்கள். அதே போன்ற சேவையை பற்றி நமது 2ஆம் துணை ஆளுநர்கள் சொல்வார்கள். ஆகிய என்னுடைய பணிக்கு நான் நேரடியாக செல்ல இருக்கின்றேன். நமது துணை ஓதரப்பு சங்க இயக்குநர்கள் லைன் டி.ஆர். அந்தோணிசாமி, டி.டி. காலத்தி, வெள்ளையத்தேவன், கே. ரவி,
பி சேகர், எஸ் கண்ணன், டி குமார், ஜெயந்தி ரங்கராஜன், நல்லி ராதாகிருஷ்ணன், சிவராஜ். அவர் அழைத்த அனைவரும் அங்கங்கே அப்படியே நின்று வரும்படி கேட்டுக்கிறேன். ஒரு டிஸ்டர்பன்ஸ் வாங்க, ஒன்றும் பரவாயில்ல, வாங்க பாருங்க. டைரக்டர்லாம் கொஞ்சம் பார்த்து உங்களை பண்ணினா உங்களுக்கு தெரியுங்களா? ஆனால் கிளப்போட சீனியர் மோஸ்ட் மெம்பர் நீங்களாம், உங்களுக்கு நான் சொல்லி தான் செய்யணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் திட்டங்கள் செயல்பாடுகள் என்று நீங்கள் வரையறுக்கப்பட்டு ஒவ்வொரு மாதம் நீங்கள் அந்த செயல்பாடுகள் சரியாக நடக்கின்றனவா என்று நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சங்கத்திலே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தாலோ அல்லது ஒரு தொழில் ஏற்பட்டாலோ அல்லது மாவட்டத்துக்கும் சங்கத்தினில் அதாவது தொடர்புகள் இல்லாவிட்டாலோ அனைத்து சரி செய்யக்கூடிய சிறந்த ஒரு பண்பு தான் இந்த இயக்குனர் என்கின்ற ஒரு செயல்பாடு. இயக்குனர் என்பது எதுவும் நம்மளை போட்டுவிட்டார்கள் என்று நீங்கள் இருந்துவிடக்கூடாது. சங்கம் ஒரு நல்ல நிலை இருக்கின்றது என்றால் டைரக்டர்களாகிய உங்களுடைய நல்லது வழிகாட்டுவதன் காரணமாகத்தான் சங்கம் நல்ல நிலையில் இருக்கும். ஆகிய நம்மை டைரக்டர் என்று அறிமுகம் செய்துவிட்டார்கள், அத்தோடு எங்கள் பணி முடிந்துவிட்டது நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. தயவுக்கூர்ந்து நீங்கள் மாதந்தோறும் ஒரு கூட்டத்தை டைரக்டர் மீட்டிங் யாராவது ஒவ்வொரு இல்லங்களிலே மாதந்தோறும் ஒரு இல்லங்களை வைத்துக் கொள்ளலாம். டைரக்டர் 12 பேர் ஒவ்வொரு இல்லங்களை வைத்துக் கொள்ளலாம். அல்லது 2 பேர் சேர்ந்து தன்னுடைய இல்லங்களை நடத்தி சங்க நிர்வாகிகளை அழைத்து நீங்கள் வழிகாட்டுதல் நடத்தினால் கண்டிப்பாக மாவட்டத்தில் அல்ல பன்னாட்டு அளவில் நமது சிறந்த ஒரு சங்கமாக விளங்குவதற்கு உங்கள் வழிகாட்டுதல் சிறப்புகளை நீங்க செய்வீர்களா? எங்களால் வலது கேட்க வைத்து நன்றி நன்றி. அடுத்து ஆளுநர் சிறப்பு திட்டம் முடியாத எதுவும் கிடையாது. ஆகிய அந்த கண்தான விழிப்புணர்வை நாம் மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த ஒருவருடைய கண்தானம் என்பது குறைந்தபட்சம் 4 பேருக்கு அந்த பயனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த செயல்தான் அந்த கண்தானம் என்பது. அது போன்று நமது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆளுநர் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு செயல்பாடுகளை சிறந்த ஒரு சேவைகளை வைத்திருக்கிறார்கள். பெட்ரா என்று சொல்வார்கள், ஆளுடைய செல்ல திட்டம் சேவை திட்டம் சொல்வார்கள். 2 ஆண்டுகளத்திலே மகளிர் அரசு மகளிர் பள்ளியிலே கழிவறை கட்டுதல் ஒன்று. அதே போன்று அந்த திட்டத்திலே 22 பள்ளிகளிலே கழிவறை கட்டப்பட்டது. அது போன்று ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சில திட்டங்கள் இருக்கும். ஆகவே அந்த திட்டத்தை நீங்கள் ஆளுநர் சேவை திட்டம் செல்ல திட்டம் செல்ல இருக்கும். அதை நீங்க தலைவர் சேவை ட்ரெயின் போயிருப்பாங்க. ட்ரெயின் போயிட்டு அவர்கிட்ட அவங்க கேட்டு அவருடைய செயல்பாடு கொடுத்துருப்பாங்க. அந்த புரோஜர் வாங்கி நீங்க அந்த திட்டத்தை நீங்கள் தலைவர் முதல் பண்ண தலைவர் டைரக்டர் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் நடக்கும். நீங்கள் கூட இருந்து அந்த சேவை திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தும் மூலமாக ஆளுநர் நீங்க பெருமை சேர்ப்பதாக இருக்கும். அது செய்வீர்களா? நன்றி. அவர்கள் மணிமேகல் மேடம் வந்துருக்காங்களா? ஜிஎம்டி கோடை மணிமேகல் மேடை கேட்கிறோம். சீனியர் மோஸ்ட் மெம்பர், 25 வருடம் சாசன மெம்பர் தான் நீங்க, சாசன உறுப்பினர் தானே நீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு உறுப்பினர். அவருக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இருப்பினும் உங்களுடைய சங்க வழிகாட்டி என்கிற சிறந்த ஒரு உறுப்பினை அழைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் சங்கத்தின் வழிகாட்டியாக இருக்கின்றார். இருப்பினும் அவர் தொடர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு இருந்து சங்கத்தை வழி நடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் தொடர்ந்து சங்கத்தில் செய்ய வேண்டும் என்று செய்வீர்களா? நன்றி. நல்லாவே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இருப்பினும் உங்களுடைய வழிகாட்டுதல்படி சங்க செய்தி தொடர்பாளர் உங்க பணி என்ன சார்? நான் சொல்லமா, ஏற்கனவே பல ட்ரெயினிங் போயிட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் விளக்கு ஏத்துனாங்க. அந்த விளக்கு சிறிது நேரம் எரியும். நம்ம மங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தூண்டி
ஏற்றி அந்த ஒழுங்கை பிரகாசித்து இருளை அகற்றக்கூடிய அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அதுக்கு அடுத்ததாக நாம் செய்கின்ற சேவைகளை பிரபலண்டா என்று சொல்லக்கூடிய உள்ளூர் செய்தித்தாள்களுக்கும் வெளியூர்களில் வரக்கூடிய செய்தித்தாள்களுக்கும் அந்த சேவைகளை நாம் பிரபலப்படுத்தினால் சேவைகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஆகும். ஏனென்றால் சிலருக்கு சேவைகள் செய்ய வேண்டும் மனப்பான்மை இருக்கும், ஆனால் அது எவ்வாறு செய்வதற்கு தெரியாது. ஆனால் இவ்வாறாக நாம் விளம்பரப்படுத்தும் போது இதை அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் அதை பார்த்து நமக்கு அருகில் இருக்கின்ற அந்த நண்பர்களை அவர் கேட்டு அறிந்து அவர்கள் இந்த சேவைகளை பங்கு கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த சேவை தான் நம்மளுடைய செயல். செய்வீர்களா? நன்றி. சந்தைப்படுத்துதல் இயக்கிய ரவியம். நான் சொல்லணுமா? எங்களுக்கே சொல்ல முடியாது. சந்தைப்படுத்துதல் ஏற்கனவே நம்ம ஆர்வம் சொன்னதும் இவருக்கு யாருக்குரிய கெட்டுக்கிட்டு அது அதே இதுதான். சந்தைப்படுத்துதலும் அவருடைய 2 பேரும் பிஆர்ஓ தான் சந்தைப்படுத்தல் இப்போ மார்க்கெட்டிங். ஆகவே ஏற்கனவே அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே எங்க செயல்களையும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டா இருப்போம். அதுபோல சங்கத்தை பெற்று நீங்கள் மாவட்டம் அல்ல, கோட்டு மாவட்டம் அல்ல, பன்னாட்டு அளவில் நீங்கள் மார்க்கெட்டிங் என்பது சேவைகளாலும் செய்யலாம் மார்க்கெட்டிங். அதே போன்று என்னுடைய செயல்பாடுகளில் நீங்கள் மார்க்கெட்டிங் செய்யலாம். அவ்வாறு செயல்படும் போது சங்கத்தினுடைய புகழ் பன்னாட்டு அளவிலே ஒரு சிறந்த சங்கமாக விளங்கி பல்வேறு அவார்டுகளை நமது சங்க பொறுப்பாளர் பெறுவதற்கான ஒரு வழிகாட்டு உங்களுக்கு தான் இருக்கு. செய்வீர்களா? நன்றி. அடுத்து உறுப்பினர் வழங்கி கொடுத்தவர் டி ரங்கராஜன் அவர்கள். இவர் மைக் வச்சிருக்கீங்க, ஏதாவது கேட்க சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. பேசுங்க சார். ஆளாகுது 53 53 ஸ்பெஷலாக கூப்பிடுறாங்க. நம்முடைய இயக்கத்திலே செயல்பாடுகளே முதன்மையானது சங்க உறுப்பினர் வளர்ச்சி. சங்க உறுப்பினர் வளர்ச்சி அடுத்து எல்சிஐ அடுத்தது சங்க விரிவாக்கம். இவை 3 தான் முக்கண் போன்றது நம்முடைய இயக்கத்தில். ஆகவே என்னுடைய ஆண்டு காலத்தில் அவர் 10 கிளப் அந்த 10 கிளப்பும் கேங்கிங் கொடுத்து சிறப்பு செய்த ஒரு சிறந்த ஒரு மாவட்ட தலைவராக விளங்கினார்கள். ஆகவே அவர் சங்க அலையிலே ஒரு உறுப்பினர் வளர்ச்சி என்றால் இப்போ 53 உறுப்பினர் இருக்கின்றார்கள். உங்களுடைய இலக்கு என்ன இருக்கு? வருஷம் சங்கத்தை இணைக்க வேண்டும், புதிய சங்கத்தை கொடுக்க வேண்டும். புதிய சங்கத்தை சங்கங்கள் மாவட்டத்தில் சங்காலையிலே உங்களுடைய இலக்கு எத்தனை மெம்பர் தேவைப்படுகிறது? 5 மெம்பர் போதுமா? போதாது. ஏனென்றால் 50க்கு மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் சங்கங்களே குறைந்தபட்சம் ஒரு 10 உறுப்பினர்கள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் எங்களது அரக்கோணம் இந்திய கற்பனை நிர்வாக சங்கம் 1999 உருவாக்கப்பட்டு 47 சாசன உறுப்பினர் கொண்டு உருவாக்கப்பட்ட சங்கம். இன்று 60 உறுப்பினர்கள் நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 11 உறுப்பினர் சாசன உறுப்பினர் இருக்கின்றோம். அப்போ 47 பேர் இணைந்து இப்ப 11 தான் சாசன உறுப்பினர் இருக்கின்றார்கள். அவ்வாறு கணக்கெடுத்துக் கொண்டால் அவர்கள் பல்வேறு சூழ்நிலை சில டிசீஸ் அதாவது இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றன. அது கேன்சர் ஆகக்கூடிய இருக்கிறார்கள். அது பல்வேறு சூழ்நிலை நமது உறுப்பினர் நாம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. ஆகவே 50க்கு மேற்பட்டு போனால் குறைந்தபட்சம் ஆண்டுதோறும் நாம் 10 உறுப்பினர் சேர்த்தால்தான் அந்த எண்ணிக்கை குறையாமல் இருக்கும். ஆகவே நீங்கள் 5 என்பது இந்த சங்கத்தின் போதாது. குறைந்தபட்சம் 10 உறுப்பினர் நீங்கள் சேர்க்க வேண்டும். செய்வீர்களா? நன்றி. இதனை இவன் முடிப்பான 5 அதை தத்துவத்தின் அடிப்படையிலே சேவை குழு தலைவர் அவர் ஏற்கனவே ஊர்ல பல்வேறு சேவை செய்திருந்தாலும் நம்முடைய சேவைகளை பன்னாட்டு அளவில் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சேவை தான் நமது லைன் செய்யக்கூடிய ஒரு சேவை. அவ்வாறு செய்யக்கூடிய அந்த சேவையுடைய குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள நமது தலைவர் அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் அனைவரையும் வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்துதலோடு நில்லாமல்
சங்கத்தினுடைய சேவைகளை நீங்கள் ஏற்கனவே நமது டைரக்டர் சொன்னது போல இயக்குநரோடு நீங்கள் இணைந்து தலைவர் செயல் பொருளாளரோடு நீங்கள் இணைந்து செயல்பாடுகளை நீங்கள் கண்காணித்து சிறந்த ஒரு செயல்பாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக நமது சங்கம் மாவட்ட கூட்டு மாவட்ட பன்னாட்டு சிறந்த சங்கமாக விளங்குவதற்கு உங்களுடைய சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் என்று சொல்லி அதை செய்வீர்களா? நன்றி. பொதுச் செயலாளர் எல்சி கோஆர்டினேட்டர் கே பன்னீர்செல்வம் அவர்கள். சற்று முன்புதான் சொன்னேன் உங்களுக்கு, நமது லைன்ஸ் பேரியக்கத்திலே உறுப்பினர் வளர்ச்சி, சங்க வளர்ச்சி, எல்சி அதாவது எம்ஜிஎம் பிஎம்ஜிஎம் என்கின்ற நிதி கொடுத்ததுதான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. காரணம் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற பூகம்பங்கள், சுனாமி, தீ விபத்துகள், பேரிடர்கள் ஏற்படுகின்ற இடங்களிலே நமது இயக்கம் தான் முதலில் ஓடி சென்று சேவைக்கூடிய ஒரு நிறுவனம் எது என்றால் நமது லைன்ஸை பேரியக்கம் தான். அதன் காரணமாக அதற்கு தேவையான நிதி எவ்வாறு வருகிறது என்றால் உருப்படிய சந்தா தொகையிலிருந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இந்த எல்சிஎஃப் என்கிற நிதியிலிருந்து தான் நம்முடைய பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் அதிகமான ஒரு சேவையை செய்வதற்கான ஒரு அடிப்படையாக விளங்குகின்றன. அந்த அளவிற்கு நாம் சங்க அளவிலிருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த நிதி தான் நம்ம பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் பல்வேறு உலகம் முழுவதும் பல்வேறு சேவைகளுக்காக ஆண்டுதோறும் கொடுத்து வருகின்றன. அது எடுத்துக்காட்டாக எடுத்து சொன்னால் லைன்ஸ் போஸ்ட் என்ற ஒரு சிறந்த ஒரு சேவையை நமது பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் செய்து வருகின்றன. அந்த லைன்ஸ் போஸ்ட் என்ற ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு அதனை ஒவ்வொரு சங்கமும் அந்த லைன்ஸ் போஸ்ட் நிகழ்ச்சியை நாம் நடத்தினால் கண்டிப்பாக இந்த தீவிரவாதம், கொலை என்பதை உலகத்தில் எங்குமே நடைபெறாமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு இந்த லைன்ஸ் போஸ்ட் என்கின்ற இந்த விடலை பருவத்திற்கான மாணவர்களுக்கு நல்லதொரு கல்வியை கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு சேவை தான் அந்த லைன்ஸ் போஸ்ட் என்று. ஏனென்றால் அந்த இளம் பருவத்தில் இருக்கிற அந்த மாணவ செல்வங்கள் இந்த கல்வியிலிருந்து விடுபடுகின்ற போது அவர்கள் தொடர்ந்து அவர்கள் படிக்க முடியாத போது அவருடைய பணிகள் கிடைக்காது, அவர்கள் பல்வேறு தவறான வழிகளிலே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றன. அதுதான் இந்த லைன்ஸ் போஸ்ட் சிறந்த ஒரு வழிகாட்டுதல்படி அந்த மாணவ செல்வங்களை நல்வழிப்படுத்தி செய்யக்கூடிய அந்த சிறந்த சேவைக்கு இந்த தொகையை பயன்படுத்துகின்றன. அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கண் சிகிச்சை முகாமுக்கான ஒரு தொகையை நமது பன்னாட்டு அறிமுக இயக்கம் தொடர்ந்து பல்வேறு உலகம் முழுவதும் வழங்கி வருகின்றன. அது மட்டுமல்ல, பேரிடர்கள் இருக்கு நான் சொன்னது போன்று பேரிடர்கள் போகாமல் நடைபெற்ற இடங்களிலே முதலில் ஓடி சென்று நேசக்கரக்கூடிய நம்முடைய பன்னாட்டு லைன்ஸுடைய கலைகளை புலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சேவை தான் இந்த எல்சி என்கின்ற ஒரு நிதி ஆதார். அந்த எல்சியினுடைய கோஆர்டினேட்டராக சங்க அளவிலே அதாவது தலைவராக இருப்பவர் உடனடி தலைவராக ஆகும் போது அவரைத்தான் நமது பன்னாட்டு அறிமுகம் அவர்களை நியமனம் செய்ய சொல்லி நமக்கு ஒரு பணிந்திருக்கிறார்கள். அவ்வாறாக நமது உடனடி முன்னாள் தலைவராக இருக்கின்ற திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் மூலமாக சங்கத்திலிருந்து எம்ஜிஎஃப்கள், பிஎம்ஜிஎஃப் என்கிற நிதியை நீங்கள் மாவட்டத்தின் மூலமாக பன்னாட்டுக்கு வழங்குவதன் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா $15.5 எல்லாரும் வாங்கணும்னு நம்ம குறைஞ்சிருக்காரு. அதே போன்ற நீங்கள் சங்காலத்தில் நீங்கள் ரயில்வே மீட்டிங் சொல்லியிருக்கேன். ரயில்வே மீட்டிங் வந்து உடனடி முன்னாள் நீங்களும் பொது கொள்ள வேண்டும். நீங்களும் பொது கொண்டு தலைவர் செயல்பட நீங்கள் இணைந்து இந்த எல்சியினுடைய பெருக்கத்தை நீங்கள் செய்து இந்த சங்கத்தின் மூலமாக கொடுக்கின்ற நிதி என்பது பன்னாட்டு சேவைகளுக்கு நீங்கள் பன்னாட்டு லைன்ஸினுடைய சேவைகளுக்கு நீங்கள் தரங்களை வலுப்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு சேவை. ஆகிய உங்களுடைய செயல்பாடு சிறந்த செயல்பாடுகளுக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற செயல்பாடு மூலமாக சங்கத்தை மாவட்டம் கூட்டு மாவட்டம் பன்னாட்டு சிறந்த சங்கமாக உங்களுடைய வழிகாட்டுதலால் சிறந்த விளக்கு என்பதற்கு எந்த ஒரு ஐயப்படும் செய்வீர்களா? நன்றி. 25-26 ஆண்டுடைய பொருளாளர் ஆர் கேசவன், துணை பொருளாளர் எம் ஆர்வம் அவர்கள்.
பொருளில்லாருக்கு இவ்வளவு இல்லை, கல்லில்லாருக்கு அவ்வளவு இல்லை. நீங்க யாருன்னா கிளப்போட பொருளாளர்னா அது மறைமுகமா நீங்க தான் ஆளினால் எல்லாமே நீங்க தான். மற்ற செக்ரட்டரி பிரசிடென்ட் அவங்க இருந்தாலும் உங்களால் தான் சங்கம் ஒரு நல்லது ஒரு நிலையை அடைவதற்கும் சங்கம் ஸ்டாண்டிங்னா என்ன தெரியுமா? நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன், எவ்வளோ சர்வீஸ் எல்லாம் அதெல்லாம் செய்யணும் பரவாயில்ல. ஆனால் கிளப் சப்ஸ்கிரிப்ட் என்ன ஆகும்? ஸ்டேட்டஸ்ல போயிடும், சஸ்பென்ஷன் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரிப்ட் கட்டிட்டோம்னாவே ஸ்டாண்டிங் ஆகிடும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சுவர் ரெடி பண்ணணும். சுவர் தான் சுற்றி வர முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் சங்கத்தில் நல்லா நிறுத்தணும்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் ஆகி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் குடும்பங்களுடைய கடன் செலுத்திடணும். அதற்கு சேவைக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ என்ன தொகை என்பதை நீங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளரோடு இணைந்து சங்க டைரக்டர் இருக்காங்க, இயக்குனர் அவரோடு நீங்கள் முதல் தலைவர் நீங்கள் அனைவரும் இணைந்து அடுத்த ஆண்டுக்கு பெற்று தயார் செய்து அதற்குண்டான செலவை நீங்கள் எவ்வளவு ஆகும் என்பதை நீங்கள் முதலில் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நிர்ணயம் செய்து கொண்டு நீங்கள் மாவட்டத்துடைய பொதுயேற்பு நடைபெறுகின்றன. இந்த மாவட்ட பொதுயேற்பு நிர்வாக செலுத்திவிட்டாலே அந்த மாவட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நச்சாட்டுதல் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு துணை பொருளாளரும் நீங்கள் உறுதியாக இருந்து அவருக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். நீங்கள் அவரோடு இணைந்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய தொகை எந்த அளவுக்கு சங்கத்தை நிர்ணயம் செய்கின்றார்கள் என்பதை சுற்றறிக்கை மூலமாக அனைத்து உறுப்பினர்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். முதலாக என்றால் எடுத்தது நேரடியாக நீங்கள் சென்றவிடம் தொகையை கொடுங்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே நீங்கள் நிர்ணயிக்கப்படக்கூடிய அந்த தொகையை நீங்கள் என்னென்ன என்பது ஒரு கடித வாயிலாக அனைத்து உறுப்பினருக்கும் செய்தியாக வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ அனைத்து உறுப்பினர்கள் தெளிவுபடுத்தி அதற்கு அடுத்ததாக நீங்கள் நேரடியாக சென்றால் கண்டிப்பாக நம்ம உறுப்பினர்கள் உடனடியாக தொகையை கொடுத்து வருவார்கள். இந்த மாவட்ட அமைச்சரை பதிவேற்பு முன்பாக நீங்கள் அந்த தொகையை நீங்கள் செலுத்திவிட்டால் சிறந்த ஒரு சங்கமாக அப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுகின்றீர்கள். அந்த ஒரு பணியை செய்வது மட்டுமல்ல, நமது வட்டார தலைவர்கள் அவர்கள் கூட்டுகின்ற 3 மாதம் ஒரு முறை ஒரு கூட்டத்தை கூட்டுவார்கள். அந்த கலந்து ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் சென்று உங்களுடைய சங்கத்தினுடைய வரவு செலவுகளை தாக்கல் செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த கணக்கினை நமது மாவட்ட அவை பொருளாளருக்கு ஒரு காப்பியை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பொருளாளர் விளங்குவீர்கள் என்ற ஒரு வாழ்க்கை செய்வீர்களா? நன்றி. வாழ்க்கை செயலாளர் பி இளங்கோவன், துணைச்செயலாளர் எஸ் ஜெகதீஷ் அவர்கள். ஒரு பொறுப்பேற்றுறாங்க, இவரை நல்லா கை தட்டி ஒரு ஆர்வம் செய்து மக்கள் நல்லா இருக்கணும். அடுத்த ஆண்டு பொருளாளருக்கு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா அவர் 30 நாள்ல டிஸ்ட்ரிக்ட் இன்டர்நேஷனல் எடுத்து செலுத்துறதா உறுதி சொல்லியிருக்காரு. அவருக்கு நல்ல நீங்க கொடுக்குற கரவழி 15 நாள்லயே அவர் கட்டணும். ஜெகதீஷ் செயல் வீரர் நான் வந்தேன், வேலை சரியில்லை, வந்தேன் டீ காபி சரியில்லை, எது குறைகள் இருந்தாலும் யார் சொல்லுவாங்க? அதற்காக நாம் மனமும் தவறக்கூடாது. ஏனென்றால் நான் சாசன செயலாளர், 25 ஆண்டுகள் கடந்த என் சங்கத்துடைய சாசன செயலாளர். நான் சாசன செயலாளர் பணியாற்றும் காரணமாக தான் இங்கு ஆளுநர் பணியாற்றி ஆளுநர் இருக்கிறேன். ஆகவே செயலாளர் என்பதுதான் ஒரு சிறந்தது ஒரு பணி. ஏன்னா பொருளாதாரம் நீங்க அப்புறம் சொன்னீங்க, உங்களுடைய என்ன சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்புமே இந்த சிறப்பு மிக்க பணிதான் நம்முடைய லைன் செக்ரட்டரி. எந்த ஒரு பொறுப்புமே தாண்டுதல் அந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு பொறுப்பு நம்ம லைன் செக்ரட்டரி. அதை நாம் ஏற்று செய்யக்கூடிய விதத்தில் தான் அதற்கு நமக்கு பெருமை சேர்க்கும். நாம் நம்முடைய பணியை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று இருந்துவிட்டால் கண்டிப்பாக நமக்கு பெருமை சேர்க்காது. ஆகவே நீங்கள் செயல் வீரராக இருந்து சங்கத்தை நீங்கள் சிறந்தபடி வழி நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, மாவட்டம் கூட்டு மாவட்டம் பன்னாட்டிலிருந்து அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தான் வரும். அந்த தகவல்களை நீங்கள் மாதந்தோறும் நடைபெறுகிற அந்த கூட்டத்தில் நீங்கள் அனைத்து உறுப்பினர்கள் நீங்கள் பிரபலத்தை அனைத்து தெளிவுபடுத்த வேண்டும். வாட்ஸ்அப் கூட நமக்கு நாங்களெல்லாம் செயலாளர் போது அந்த வசதி கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. இப்போது வாட்ஸ்அப் இருக்கு.
ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வருகிற தகவல்களை தினந்தோறும் சங்க உறுப்பினர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாதந்தோறும் நடைபெறுகின்ற 3 மாதம் ஒரு முறை நடைபெறுகின்ற வட்டார ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் செயல் திட்டங்களை வரையறுத்து அங்கே நீங்கள் வாசிக்க வேண்டும். எதற்காக என்றால், நாம் செய்திருக்க சேவை திட்டங்கள் மற்ற சங்கங்கள் தெரிந்து கொள்வார்கள். அவ்வாறு மற்ற சங்கங்கள் அங்கே வெளிப்படுத்தும் போது நாம் செய்திராத ஒரு சேவை திட்டங்களை அவர் சொல்லும் போது நீங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு அந்த சேவை திட்டங்கள் நீங்கள் செய்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் தினந்தோறும் ஒரு முறை தலைவர் செயலாளர் போராடி நீங்கள் இணைந்து 3 பேர் அமர்ந்து நீங்கள் ஆலோசனை கூட நடத்தணும். ஏனென்றால் நீங்கள் வேலை இருக்கிறது என்றால் அது நம்மை விடாது. நீங்கள் குடிவாலை பிடித்து விட்டீர்கள், குடிவாலை பிடித்து பிறகு நீங்கள் அதை விட்டால் என்னால் அதனால என்ன பண்ண எதுக்காக புரியாது என்பது அது வேறு ஒரு கருத்து. ஆனால் இது நல்லது ஒரு பொறுப்பு. ஆகவே நீங்கள் 3 பேரும் இணைந்து ஒரே சந்திக்க முடியாது என்றாலும் நீங்க 3 பேரும் கான்பரன்ஸ்க்காக 3 பேர் இல்லை 5 பேர் 10 பேரும் நம்ம ஒன்றாக பேசலாம். நீங்களும் பேசும்போது தலைவர் செயலாளரும் உங்களுடைய மண்டல தலைவரும் வட்டாரத்தோடு நீங்கள் இணைந்து அனைவரும் ஒரே நேரத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு செல்வர்கள் இருக்கின்றன. அவ்வாறு பேசும்போது மாவட்டத்துடைய நிகழ்வுகள் என்ன, நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தலைவரோடு நீங்கள் இணைந்து பணியாற்றும் போது தலைவருடைய ஆணை என்பது அவருடைய சொல்லுக்கிணங்க மாவட்டம் கூட்டங்களை நடத்தும் போது அவர் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். நீங்கள் தான் நமது கூட்டங்களை அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைத்து கூட்டத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நீங்கள் தான். அதாவது சிறப்புமிக்க இந்த பதவியை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற பாட்டில் செய்வீர்களா? நன்றி. அவருக்கு உறுதுணையானது அவருடைய பணியை நீங்கள் உடனே செய்யப்படும் போது அவருடன் செய்யப்படுகின்ற அந்த பயிற்சி என்பது அடுத்த ஆண்டுகளில் நீங்கள் சேவையாளர் வரும்போது அந்த பணி உங்களுக்கு ஒரு எளிதாக அமையும். ஆக அவரோடு இணைந்து நீங்கள் பணியாற்ற உங்கள் வாழ்த்து செய்வீர்களா? ஜெகதி சார் அந்த துணைத் தலைவர்கள் உங்களுடைய பணி என்ன தெரியுமா? அனைவருக்கு தேவையான அனைவரோடு கூட இருந்து அவர் தொழில் செய்வது என்னுடைய முதல் கடமை. அது சங்கத்தை சிறப்பாக நடத்துவது ஒரு குறிக்கோள். துணை தலைவராக நீங்கள் தலைவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். தலைவர் இல்லாத நேரங்களிலே சங்க கூட்டங்களை நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக லைன் இயக்கத்தில் எந்த தலைவரும் கூட்டம் நடைபெறும் நிலைகளை விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். இருப்பினும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தலைவர் முடியாவிட்டால், ஏனென்றால் நம்முடைய கூட்டங்கள் பிக்சட் வாரத்தின் முதல் நாள் கடைசி நாள் என்று 10ஆம் தேதி என்று ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நமது கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அந்த கூட்டத்தை நாம் பன்னாட்டாக பதிவு செய்திருக்கின்றோம். அவ்வாறு நிர்ணயப்பட்ட தேதிகளில் கூட்டம் நடைபெறும் போது ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தலைவர் வர முடியாவிட்டால் நீங்கள் அந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய பணி உங்கள் பணி. அடுத்ததாக உங்கள் தலைமையிலே தலைவர் அவர்கள் சில குழுக்களை ஏற்படுத்துவார்கள். அந்த குழுக்களை நீங்கள் உங்கள் உறுப்பினர்கள் உங்களோடு இணைந்து அந்த சேவை திட்டங்கள் சிறந்த முறையில் நடைபெறும் நீங்கள் கண்காணிக்கக்கூடிய சிறந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றன. அது மட்டுமல்ல, வட்டார தலைவர் அவர்கள் கூட்டுகின்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் துணைத் தலைவர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றன. அதில் நீங்கள் பங்கு கொண்டு பெறப்படுகின்ற பயிற்சி என்பது வருகின்ற ஆண்டுகளிலே நீங்கள் தலைவராக வரும்போது சிறந்த ஒரு தலைவராக இருப்பு கொண்டாட வழிகாட்டுதலுக்கும் சிறப்புடன் செய்வீர்களா? நன்றி. பார்க்கிறேன். அடுத்து வரமாண்டில் சீரும் சிறப்பாக நடத்தியிருக்கின்ற சங்கத்தின் தலைவர் முத்துகாரி சொல்லி பரத கைதோடு அன்புடன் நினைக்கிறேன். எவ்வளவு கை தட்டீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வேலை செய்வாரு. சிறந்த தலைவரா தேர்வாக உங்களுடைய கடந்த நல்ல ஒரு கருத்தை கடந்து கொடுங்க. பதவி மாற்றி கொடுப்பாங்க. உடனே மாற்றி தயாராகிட்டார் தலைவர். இருப்பினும் சில நெடுகள் கழித்து நீங்க பார்த்துருங்க.
முத்துக்குமார் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தெரிவிக்கவில்லை. சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு உறுப்பினர் நமது முத்து அவர்கள். அவருடைய முத்து உங்களுடைய சங்கத்தினுடைய சொத்து. ஆகவே முத்து அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு சங்கத்தை ஒரு நல்லதொரு நிலை அடையக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த நண்பர் தான் முத்து அவர்கள். முத்து அவர்களை நீங்கள் பெற்ற பயிற்சி பெற்றீங்களா? சரி, முன்னாடி போட்டீங்க. எங்க தலைவருக்குண்டான பயிற்சி கேட்டீங்களா? அது உங்களை பண்ணியிருந்தாங்க. 2020-21 தலைவர் சார் வந்து எங்க சங்கம் வந்து 75ஆம் ஆண்டு வெளிவரது. எங்கள் சங்கத்தை வந்து எங்கள் சங்க உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து முன்மாதிரியா மாவட்டத்தில் முதல் சங்கமாக இருந்து நீங்கள் சங்கத்தை முன்மாதிரியான சங்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆவலை நான் வரவேற்கின்றேன். ஆனால் அந்த ஆவலில் இருக்கின்ற அந்த பொருளை நீங்கள் சங்கத்தினுடைய முன்னோடிகள் இருக்கின்றார்கள், சங்கத்தினுடைய டைரக்டர் இயக்குநர்கள் இருக்கின்றார்கள், துணைத் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அரவணைத்து நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அந்த விதத்தில் தான் உங்களுடைய சங்கம் உங்களுடைய எண்ணங்களை சிறந்த விதத்திலே உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அதே போன்று நீங்கள் உங்கள் தலைமையிலே நமது சங்க இயக்குநர்களை நீங்கள் மாதந்தோறும் ஒரு இப்பொழுது நீங்கள் ஒரு பிளான் தயாரிக்கணும். இது நீங்க போகிறீங்க, செக்ரட்டரி டெஸ்ட் போனாங்களா, ஏர் பிளானிங் கொடுத்தீங்களா? ஏர் பிளானிங் இல்லையா? சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்கள் உங்க சங்க அறிவியலை நீங்கள் அடுத்த ஆண்டுக்கு உண்டான ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணணும். நீங்க திட்டங்களை வரையறுக்க வேண்டும். அவ்வாறு வரையறுக்கப்பட்டு அந்த திட்டம் என்பது சங்க முன்னோடிகள் இயக்குநர்களை நீங்கள் வைத்து அடுத்த ஆண்டுடைய செயல்பாடுகள் என்னென்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் வரையறுக்கப்பட்டு அதை நீங்கள் மாதந்தோறும் செயல்படுத்தினால் கண்டிப்பாக இப்படி சொன்னீங்க அதை சங்கம் பன்னாட்டு சிறந்த சங்கமாக விளங்கும் ஒரு அடிப்படையான ஒரு இது திட்டமிடுதல் என்பதுதான். திட்டமிடுதல் இல்லாத பணி எந்த பணியுமே சிறக்காது. ஆகவே நீங்கள் ஃபர்ஸ்ட் திட்டமிடுங்கள். திட்டமிட்டு நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பணம் தேவைப்படுதுங்க, சேவைகளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்க என்பதை நீங்கள் முதலில் தீர்மானம் செய்து மாதந்தோறும் என்னென்ன சேவைகள் நாம் செய்ய வேண்டும், எந்த மாதத்தில் என்னென்ன சேவை என்பதை நீங்கள் இப்பொழுது நிர்ணயம் செய்து கொண்டு அதற்கு உண்டான செலவினங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்து கொண்டு அதை நாம் உறுப்பினரை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் சங்க உறுப்பினர்கள் ஒற்றுமோடு இருக்க வேண்டும் என்றால் அனைத்து உறுப்பினுடைய திருமண நாள், பிறந்தநாள் இருக்கின்றன. அன்று நீங்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர் சென்று அவர் இளைஞர்களை நாம் சென்று வாழ்த்துறை செய்யலாம். அல்லது அந்த உறுப்பினுடைய பிறந்தநாள் மனநாளைக்கு ஏதேனும் ஒரு சேவை திட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து இது போல நாம் செய்யலாம். உங்களுடைய திருமண நாள் என்று உங்களுடைய பிறந்தநாளுக்கு சேவை நாம் செய்யலாம் என்று இருக்கின்றோம். உங்களுடைய பங்கு என்ன என்று சொன்னால் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் மனமோந்து உங்களோடு இணைந்து அந்த சேவை செய்வதன் மூலமாக சங்கத்துடைய சேவையும் பெருகும், சங்கத்துடைய பெருமையும் பல்வேறு பெருகி மாவட்டம் கூட்டுமாவட்டம் 12 சிறந்த சங்கமாக விளங்கும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் நீங்கள் தலைவர், செயலாளர் பொருளாளர்கள் நீங்கள் சந்திக்க முடியாவிட்டாலும் செல்லுபடியிலே கான்பரன்ஸ் மூலமாக தினந்தோறும் மொழிகள் நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மண்டல தலைவர், வட்டார தலைவர்களோடு நீங்கள் அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அருகில் இருக்கின்ற அனைத்து சங்க நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். மாவட்டத்திலே நடைபெறுகின்ற கூட்டங்களுக்கு நீங்கள் சென்று கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் அதிகமாக செல்லத்தான் பல்வேறு இடங்களிலே நடைபெறுகின்ற அந்த சேவை திட்டங்களை நாம் அறிந்து கொண்டு நாம் செய்கின்ற சேவை திட்டங்கள் அல்லாமல் மற்ற சங்கங்கள் செய்கின்ற சேவை திட்டங்களை நாமும் செய்ய வேண்டும் ஒரு உந்துதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு. ஆகிய நம்ம சங்கத்தோடு நீங்க நின்று விடக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அனைத்து சங்கம் சென்று நீங்கள் சிறந்த வழியை பயிற்சி பெறும். பயிற்சி என்பது லைன் சங்கத்திலே முன்னாள் ஆளுநர் ஆகிவிட்டுள்ளோம். ஆனால் தினந்தோறும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்புகள் எங்களுக்கு இருக்கின்றன. ஆகவே நீங்கள் நல்ல ஒரு இளமையை நீங்கள் தலைவரை வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நல்லதொரு பெயரை நம் சங்கத்திற்கு நீங்கள் ஏற்படுத்தி மாவட்டத்தில் கூட்டமாக சிறந்த ஒரு தலைவராக நீங்கள் வர வேண்டும் வாழ்க்கை நீங்கள் மெழுகத்தி கேட்டுக்கிறேன்.
ஒரு சிறந்த ஒரு ஏற்கனவே நீங்க லைன் நம்பர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுவும் புத்தகம் தான் தொடர்புகிறார். நீங்க லைன் சேர்க்கிறது நீங்க ஏற்கனவே அவருடைய பணிகள் என்ன என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். ஆகவே நீங்கள் அவரோடு இணைந்து நீங்கள் செய்கின்ற அந்த சேவைகளுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். அவருக்கு தாண்டி சில நேரம் காலதாமமாக வரலாம். வெளியூர் செல்கின்ற கூட்டங்களுக்கு காலதாமமாக வருவார். அதை நீங்கள் அவரை அந்த விதத்தில் அவர் பாதிக்காமல் மனது தொடங்காமல் நடந்து கொண்டு இந்த ஆண்டு அவருக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் செய்வதில் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கு. நீங்க அவர் காலர் அவர் கணிச்சு நான் அவ்வளவு வீட்டா இருக்காத குடிக்கிறீங்க இதுதான் மகிழ்ச்சி. இதுதான் மகிழ்ச்சி. ஒரு ஆண்டு தலைவராக இருந்து அடுத்த ஆண்டு தலைவருக்கு பொறுப்பு கொடுக்க எந்த அளவு ஒரு மகிழ்ச்சியா கொடுங்க. பஞ்சாயத்து நடக்குமா இல்ல கார்பரேஷன் நடக்குமா எங்க நடக்கும்? எங்குமே நடக்கும். இதுதான் லைன் பெரும். அந்த பெருமைக்கு உண்டான பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது தனது காலரை நமது தலைவர்களுக்கு அணிவிக்குமாறு கொடுக்கிறது. பரவாயில்ல. லைன் சேர்க்கத்திலே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சின்னம் என்றால் கேவல்ஸ் தான். ஏனென்றால் இது உயர் நீதிமன்றத்தில் இருக்கும். அடுத்ததாக நமது லைன் சேர்க்கத்திலே இருக்கும். இந்த சங்க கூட்டங்களை கூட்டும் போது முறைப்படி தொடங்கப்படுகிற என்பது ஒரு முறை மணி ஒழிப்பதும் முறைப்படி கூட்டத்தை ஒத்தி வைக்கப்படும் என்று 2வது மணி அளிக்கக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு கேவல் இது. ஏதேனும் சலசலப்பு ஏற்பட்டால் அப்பொழுது மணி ஒழிப்பார்கள். ஆனால் நமது பேரவைக்கு எதிரிலே சலசலப்பு ஏற்படுவதில் இந்த மணி 3 முறை ஒழித்தது கிடையாது. ஆக அந்த பெருமை மிக்க இந்த நினைவு சந்தத்தை நமது தலைவர்கள் தான் அடுத்த ஆண்டு தலைவருக்கு இதை வழங்க வேண்டும். இந்த பழைய இடங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அதை தவறுதலாக சிலர் பயன்படுத்துகின்றார்கள். எவ்வாறு அந்த காலரை அவர்கள் மாற்றினார்களோ அதே போன்று இந்த கேவலை அவர்கள் ஒப்படைக்கக்கூடிய பணியாளர்கள் அந்த தலைவருக்கு தான். தலைவர் அவர்கள் அவர்கள் கேட்டுக்கொள்வது இல்ல. உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் நீங்க உங்களுடைய பணி இன்னும் 1 வருஷம் இருக்கு. நீங்கள் பெற்ற அனுபவங்கள் பெற்ற செய்திருக்கிற ஒரு சேவைகள் அனைத்து உங்களுடைய மாப்பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அடுத்த ஆண்டு சங்கம் ஒரு சிறந்த ஒரு சங்கமாக விளங்கணும்னால் உங்களுடைய அனுபவத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சொல்லிக் கொடுக்கணுமாக அடுத்த ஆண்டு ஒரு சிறந்த சங்கமாக விளங்குவதற்கு உங்களுடைய வழிகாட்டு இருக்கணும். அவருக்கு 1 ஆண்டு வழிகாட்டுவீர்களா? நன்றி. இதுக்கு அடுத்துதான் பெல் அடிச்சுக்கணும். அவர் என்ன சொல்லணும்னா நான் முறைப்படி பணியை ஏற்றுக்கொண்டேன் சொல்லி பெல் அடிக்கணும். உறுப்பினர்கள் பேர் அழைக்காம உறுப்பினர் வெறும் சத்தாச்சேரி லைன் மேடைக்கு வராத ஒரு பேருக்காவது உறுப்பினர் நிற்குமாறு கொடுக்கிறது. மேடைக்கு வராத உறுப்பினர் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வலது வைத்துக் கொள்ளுங்க. 2025 நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. 26ஆம் ஆண்டின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் அவருக்கு ஏற்று செய்கின்ற சேவை திட்டங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். நன்றி. நமது சங்கத்தினுடைய சத்தாட்சி லைன் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை நமது மாவட்ட முதல் துணை ஆளுநர் பூர்ணிச்சந்திரன், 2வது துணை ஆளுநர் தேவர் ரவி அவர்கள் மற்றும் மாவட்டத்துடைய முன்னோடிகள் அவையில் இருக்கின்ற உங்கள் அனைவரும் முன்னிலையில் நமது பன்னாட்டு லைன் சேர்க்க சட்ட திட்டங்களுக்கு இணங்க முறைப்படி பணியில் அமர்த்த என்று கோரி அவர்கள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பு ஆற்றை பி நந்தகோபால் மாவட்ட ஆளுநரை நன்றி சொல்லி பாராட்டு செய்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்போ சங்கத்திற்கு வருகை தந்துள்ள காவல் ஆய்வாளர் வேலூர் சத்துவாச்சாரி காட்பாடி மூன்றுக்கும் காவல் ஆய்வாளராக உள்ள நமது மரியாதைக்குரிய கன்னியப்பன் சார் அவர்களை மேடைக்கு அழைத்து மரியாதை செய்ய நமது தலைவர் முத்து அவர்களும் கவர்னர் கருணாநிதி அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் காவலர் பணி என்பவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு பணியை செய்யக்கூடிய அன்பு நண்பர் கன்னியப்பன் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக கைவலி எடுத்து சேவை விருதை வழங்கி கௌரவிக்கிறார் நமது முன்னாள் மாவட்ட ஆளுநரும் முதல் துணை ஆளுநர், இரண்டாம் துணை ஆளுநர் அவர்கள், தலைவர் அவர்கள், கருணாநிதி அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. சிறந்த பணி காவல் ஆய்வாளர் பணி. அவர் சேவையை பாராட்டி நமது சங்கம் அவரை பெருமை சேர்க்கிறது. நமது நாட்டிற்கும் நமது அரிமா சங்கத்திற்கும் வேலூருக்கும் வேலூர் மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ள நமது அரிமா சங்கத்தின் சிறந்த ஒரு மாவட்ட தலைவர் பொங்கல் விழா நாயகன் திரு என் சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவருடைய சாதனை சாதாரண சாதனை கிடையாது. அதுவும் இந்த அரிமா இயக்கத்தில இருந்து இந்த அரிமாவுக்கு ஒரு பெருமையை சேர்த்து இந்த நாடு இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற முருகப்பெருமானை படைத்து அது உலக புகழ்பெற்று எல்லாரிடத்திலும் மனதிலும் இடம்பெற்று தினந்தோறும் குறைந்தது 50,000 பேருக்கு மேல் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புகையை சேர்த்து இந்த அரிமாவுக்கு புகையை சேர்த்த எஸ் சீனிவாசன் அவர்களுக்கு அவருடைய தந்தை கனவை நினைவாக்கி நமது அரிமாவுக்கு பெருமையை சேர்த்து இந்த ஊர் மண்ணுக்கு ஒரு பெருமையை சேர்த்து அவருக்கு ஆளுநர்கள் கரங்களால் அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். எல்லோரும் எழுதுகின்ற சிறப்பாக ஒரு கரவழி. இந்த பெருமை எல்லாருக்கும் ஒரு உரிமை சேரும். அவர் செய்த சாதனை எல்லோருடைய அன்போடு தான் அவர் செய்த அந்த இது வந்து எல்லாருக்குமே சேரும். நம்மளுடைய மண்ணுக்கு சேரும், நம்ம மண்ணில் பிறந்த அனைவருக்கும் சேரும். நல்ல கை தட்டுங்க. அரிமாவுக்கு பெருமை சேர்ந்த சீனிவாசன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தத்துவாச்சாரி சங்கத்தின் சார்பாக அவரை கௌரவிக்க பெரும் மகிழ்ச்சி. தீர்த்தகிரி முருகர் கோயில் சார்பாகவும் வேலூர் உதவும் லைட் சங்கத்தின் சார்பாகவும் பிஎஸ்டி மூவரையும் கௌரவப்படுத்துகின்றோம். சார் அவங்க மட்டும் பண்றாங்க, மற்றவங்க கொஞ்சம் அமருங்க. தயவுசெய்து கொஞ்சம் அவரை அப்படியே உட்காருங்க, மற்றவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. யாரும் ப்ளீஸ் சிட் டவுன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிகழ்ச்சி இப்பதான் அடுத்த நிகழ்ச்சி நம்ம போலாம். தலைவர் சட்டநாடி பொருள் நிகழ்ச்சி பதவியேற்பு விழாவினை தலைமையேற்று கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர் பதவியேற்பு விழாவை தனக்கே உரிய பாணியில் மிகவும் சிறப்பாக
அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்டத்துடைய முன்னாள் ஆளுநர் விழாவிலே கலந்து கொண்டு எனக்கு பின்னால் வருகை புரிந்து சேவை பணிகளை செய்ய இருக்கின்ற மாவட்டத்தினுடைய 2வது துணை ஆளுநர் தேர்வு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், இந்த விழாவிலே பெருமளவில் கலந்து கொண்டிருக்கின்ற சங்க உறுப்பினர்கள், பிற சங்கங்களிலிருந்து வருகையை புரிந்திருக்கின்ற அறிமாத்தோழர்கள் உள்ளிட்ட அவைக்கையினுடைய மாலை வணக்கம். என்னுடைய பணி புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைப்பது, அதற்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி என்னுடைய பணியை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். இந்த தத்துவாச்சாரிய இளைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 25 வருடங்கள், அதாவது 24 வருடங்களும் 186 நாட்கள் முடிவடைந்திருக்க நேரோட இன்னைக்கு இந்த விழாவை தொடக்க விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய சார்பில் என்னுடைய சொந்த சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஏன்னா ஒரு சங்கம் 25 வருடங்கள் ஏறக்குறைய ஒரு இயக்கத்திலே இருந்து கொண்டு பல்வேறு சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு சாதாரண விஷயம். நேற்று கூட நாங்கள் திருப்பத்தூர் போயிருந்தோம். மாவட்டத்திலிருந்து பன்னாட்டு இயக்குனர், துணை மாவட்ட ஆளுநர், மாவட்ட ஆளுநர் தேர்வு எல்லாம் போயிருந்தோம். அந்த 50 ஆண்டுகளை கொண்டாடி நேற்று ஒரு விழாவை சிறப்பாக நடத்தியிருந்தோம். ஏன்னா இப்போ சங்கங்கள் ஆரம்பிப்பது என்பது ஒரு சடங்காக மாறி உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா இன்னும் 12 சங்கங்கள் ஸ்டேட்டஸ் கோல தான் இருக்கிறது. 28ஆம் தேதி அதற்குரிய அந்த கடமைகளை சரியாக செய்யாவிட்டால் அந்த பணம் தான் திருத்தணும். அந்த 28ஆம் தேதி அந்த 12 சங்கங்களை கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்னா அதை முறைப்படி ஆரம்பித்து அதை வழி நடக்கும். அதுக்கு மிக மிக முக்கிய உதாரணம் இந்த சொல்லலாம். கூட்டம் ஆரம்பிக்கும் போதே கூட பார்த்தோம். முருகன் சார் என்ன சொன்னது, தலைவர் முதல்ல வாழ்த்துறை சொல்லணும். புரோட்டோகால் தான் பாருங்க. இந்த மூத்த உறுப்பினர்கள் அடங்கிய சங்கத்தில் எப்படிலாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு. அடுத்தது இந்த நிர்வாக குழுவோட எடுத்து பாருங்க, மொத்தம் 53 உறுப்பினர்கள். அதுல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 28 பேர் இந்த நிர்வாக குழு இருக்கிறார். அதிகமான எண்ணிக்கை நிர்வாக குழு என சேர்ந்திருக்கிறார்கள். என்னன்னா இந்த வருஷம் ஒரு சிறப்பா செய்யணும், மாவட்டத்தில் இந்த 25வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 14 28 டைரக்டர்ஸ் கூட 14 பேர் போட்டிருக்கீங்க, 10 பேர் இருந்தாலும் அதிக எண்ணிக்கை அந்த டைரக்டர்ஸ் தான் போட்டிருக்கீங்க. இந்த ஆண்டு சிறப்பா செயல்படணும். செயல்பட்டு இந்த சங்கம் மேன்மேலும் மாவட்டத்தில் பல்வேறு சேவைகளை புரிந்து மாவட்டத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு சங்கம். நான் கடந்த ஒரு 5-6 வருடங்களாக பார்க்கிறேன். எல்லாமே ஒரு அறிவாங்க சங்க உறுப்பினர்கள் எல்லாமே திட்டமிட்டு செயலாற்றுவதே மிகவும் ஒன்றும் தேவை கிடையாது. தலைவராக முத்துகணேசன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர்ல இந்த பிஎஸ்சி ஸ்கூலிங் பண்ணும்போது ஒரு படிச்சிருக்கிறார். ஆனால் அவர் இந்த வருஷம் மிக மிக சிறப்பு. அடுத்தது ஏகேரா இருக்காரு, முதலாளி இருக்காரு, ஒரு 4 எல்லாருமே எடுத்து பார்த்தீங்கன்னாலே சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். நம்ம இப்பெல்லாம் இந்த சங்கத்துக்கு வருவோம். நாங்களும் ஒரு 5-6 என்னுடைய தேர்தல் முன்னிட்டுலாம் போயிருக்கேன். அப்போ அவரை காட்டுகின்ற அந்த பரிவு, அந்த காட்டுகின்ற அனுபவம் நம்ம நிச்சயம் மறக்க முடியாது. அவர்கள் அனைவரும் இந்த சங்கத்துக்காக பாடுபட்டு சங்கம் மேலும் மேலும் முன்னேற பாடுபட வேண்டும். இப்பொழுது புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பேர் அகிலன் போட்டிருக்கு ஒருத்தருக்கு. அகிலன் சார்
இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இவர்களை பொறுத்தவரை ஒரு மிக மிக முக்கியமான நாள். ஒரு அனைத்துலக சேவை சங்கத்தில் வந்து நீங்க உறுப்பினரா போய் அனைத்துலக சேவை சங்கம்னா ஏறக்குறைய உலகம் முழுவதும் 212 நாடுகள் இருக்கிற இந்த அறிமுகம் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1917 அமெரிக்காவில் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கும் போதே வந்து முதல்ல வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சிருந்தாங்க. சரி, நம்ம அசோசியேஷனா இருந்து கெட் டுகெதர் பண்றதை விட ஒரு சேவை பணிகளோடு செய்தால் நன்றாக இருக்கும் என்ற நோக்கத்தில் தான் மெல்வின் ஜோன்சன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவர் தான் இந்த இயக்கத்தை நிறுவியவர். அவர் வந்து செக்ரட்டரியாக ஒரு அமைப்பை தோற்றுவித்தார். அதுதான் இந்த லைன்ஸ் இயக்கம். அதுக்கு வந்து அந்த சிங்கத்தை தான் அவர் வந்து அது ஒரு அறிவு பேரே வச்சிருந்தார். லைன்ஸ் உங்களுக்கு இல்லையா? ஏன்னா வந்து ஆற்றல் மிக்க, அப்புறம் வந்து வேகமாக இயக்கக்கூடிய அதை வந்து இந்த இயக்கத்துக்கு வச்சு நல்லா சிறப்பாக வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு நம்ம 20 வந்து லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அந்த இயக்கத்தை வந்து கடந்த ஏறக்குறைய ஒரு 212 நாடுகள் இருக்கு. 50,000 சொந்தங்கள் குறைந்தபட்சம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. முக்கியமானது என்னன்னா, இந்த இயக்கத்துல வந்து உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து பன்னாட்டிலிருந்து ஒரு கட்டளையை கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். 1.5 மிஷன் சொல்லிட்டு நம்ம பெங்களூர்ல முதல்வரும் பேசும்போது சொன்னாங்க. 1.5 மிஷன்னா 2026-27 15 லட்சம் உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தை சேர்க்கணும் அப்படின்றத இலக்கு. இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,70,000. இன்னும் ஒரு வாரம் என்ன ஆகுது தெரியாது. ஏன்னா அதிகமாகிட்டே போகுது. போன வருஷம் ஒரு 80,000 பேர் போன கடந்த ஆண்டு சேர்த்துட்டு 70,000 பேர் வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. குவாலிட்டி மெம்பர்ஸா இருக்கணும். இப்போ இந்த இயக்கத்தில் நீங்க உறுப்பினராக சேர வரீங்க. இந்த இயக்கத்தில் வந்து பல்வேறு சேவைகள், அதாவது 24 hours throughout the world சேவைகள் நடந்து கொண்டே இருக்குது. இப்ப கூட சமீபத்தில் அகமதாபாத் கேள்விப்பட்டிருக்கு. அந்த ஆக்சிடென்ட், ட்ரெயின் கிராஷ், அந்த அங்க இருக்கிற லைன்ஸ் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த லைன்ஸ் அகமதாபாத் வைப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சங்கம் கூட்டு மாவட்டம் 321. அவங்க அந்த 1/2 மணி நேரத்தில் அங்க போயிட்டு உயிரிழந்தோடு போயிட்டாங்க. பட் ஆனா வந்து அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பிள்ளைங்க கரெக்டாச்சு இல்லையா? நிறைய பேர் காயங்கள் உறவினர்களுக்கு தான் வந்து என்னென்ன தேவை இது எல்லாத்தையும் முன்னிறுத்தி செய்வது நம்முடைய அறிமுகம் தான். அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. அறிமுகம் இன்னும் கூட அதுக்கு ஏதாவது நேச்சுரலா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னாட்டு லைன் இயக்கத்தில் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விக்டிம்ஸ் அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க இல்லையா? ஸோ கேட்காமலே யாரும் அழைக்காமலே சென்று சேவை செய்யக்கூடிய ஒரு சங்கம். இப்படிப்பட்ட சங்கத்தில் வந்து நீங்க உறுப்பினராக இருக்கிறீங்க. நீங்க சார் கூட வந்து கரெக்டா சொன்னாங்க. சொல்ல மறந்துட்டாங்க. அந்த பதவியேற்பு விழாவை முறையா எப்படி நடத்தணும் அப்படின்றது சிறப்பா செய்யக்கூடியவர்கள் வந்து நம்ம மதிப்புக்குரிய முன்னாள் மாவட்ட நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பணி முறைப்படி கரெக்டா அந்த உறுப்பினர்கள் கூட கடைசியாக கேட்டு அவங்க கிட்ட ஒரு உறுதிமொழி வந்தார். அந்த மாதிரி சிறப்பாக செய்யக்கூடியவர். அவர் முதல்ல ஒரு கைத்தறி ஏற்றி பாராட்டு செய்யணும். நான் கூட அடிக்கடி அவரை போய் சந்திக்கு போவேன். சென்னைக்கு போகும்போதெல்லாம் இந்த இயக்கத்தில் எப்படி நடக்கணும், நாம என்ன போனோம் பார்க்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், கம்பெனியில் என்னென்ன பண்ணணும், நீங்க என்னென்ன செய்யலாம், சிறந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆளுநராக நான் பார்த்தேன். அதனால சிறப்பாக பணி ஒரு நிறைய சேவைகள் செய்தார். காசி விஸ்வநாதர் சொன்னார், கண்காணத்தில் வந்து நிவேதம் பெற்றிருந்தார். அது உண்மையான ஒரு இந்த மாதிரி இயக்கத்தில் இந்த இயக்கத்தில் வந்து நீங்களே விருப்பப்பட்டு தான் வரீங்க இல்லையா? உங்களை யார் அறிமுகம் பாருங்க, தலைவர் தன்னுடைய பணியை முன்பாகவே தோற்றி விட்டாரு. இந்த வருஷம் வந்து இயக்கத்தில் சேரீங்க சேர்ந்து நல்ல முறையில் வந்து அந்த இயக்கத்தோடு இணைந்து சேவை பண்ணோம். நான் ஒரு உறுதிமொழி சொல்றேன். அந்த உறுதிமொழியை வந்து நேரம் வாங்கிக்கொண்டே இருக்குது. அப்புறம் நிறைய பேசணும்னு ஆசை. இங்க எல்லாரும் நேரம் ரொம்ப இல்லாம காட்டாங்க. சுருக்கமாக பேசுகிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது அப்படி
இன்று முதல் வேலூர் சத்துவாச்சாரி லைன் சங்கத்தில் உறுப்பினராக இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கம் நடத்துகின்ற கூட்டங்கள் அனைவற்றிலும் கலந்து கொண்டு முடிந்த அளவு ஒத்துழைப்பை சங்கத்திற்கு அளிப்பேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். அதோடு மட்டுமில்லாமல் பன்னாட்டு மற்றும் கூட்டு மாவட்டம் சட்ட விதிகளை கொடி விதிகளை முழுமையாக பின்பற்றுவேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். பன்னாட்டுக்கு செலுத்த வேண்டிய சந்தா தொகையும் மாவட்டத்திற்கு செலுத்த வேண்டிய சந்தா தொகையும் தவறாமல் செலுத்தி என்று உறுதிமொழி கூறுகிறேன். அடுத்ததாக சங்கங்கள் செய்கின்ற சேவைப்பணிகள் அனைவற்றிலும் முழுமையாக கலந்து கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வேன் என்றும் ஒத்துழைப்பு கூறுகின்றேன். சங்கத்தில் உறுப்பினராக என்னை எடுத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். நீங்க இனிமேல் லைன்ஸ், உங்க பேருக்கு முன்னாடி லைன்ஸ் அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு லைன்ஸ் பின் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பின்னோட பெருமையை பார்த்தீங்கன்னா நீங்க அணிந்து கொண்டு உங்களுக்கு நன்றாக தெரியும். பின் இருக்கா பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாக உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிவிடுகிறேன். இந்த 25வது ஆண்டு தொடக்க விழாவையும் 20 வெளியுறவுடைய தலைவர் செயலாளர் பொருளாளரை பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்றிய முன்னாள் மாவட்ட ஆளுநர் அன்புக்குரிய அண்ணன் பிடிஜி நந்தகோபால் அவர்களே, புதிய உறுப்பினரை நமது இயக்கத்தில் இணைத்து வாழ்த்துறை வழங்கிய முதலாம் துணை ஆளுநர் டாக்டர் பி பூர்ணச்சந்திரன் அவர்களே, மண்டல தலைவர்களே, வட்டார தலைவர்களே, முன்னோடி மாவட்ட தலைவர்களே, ஜிஎன்டி கோஆர்டினேட்டர் பிஎஸ்சி சின்னர் சிறப்பான முறையில் நடத்திய நமது பொன்னம்பலம் அவர்களே, அவரை கோவில் வாசலில் படம் பிடித்து அம்பலத்துக்காரராக்கிய உங்கள் சங்கத்தின் செயலாளர் அவர்களே, அதாவது நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் சேவையில மாவட்டத்திலே ஒரு முதன்மையான சங்கம். என் அன்புக்குரிய பங்காளி என்னுடைய கோஆர்சி ரவி, அன்புக்குரிய சகோதரர் சிவராஜ், ரங்கராஜ், சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். பெரியவர் முருகர் ஒரு பெரிய அண்ணங்களுக்கு வழிகாட்டி. சத்துவாரி சங்கத்தில் நான் 20 ஆண்டு காலமா வந்து போறோம். நல்ல ஒரு நட்போட தான் இருந்தோம். அது இன்னமும் தெரியல, சிறப்பா ஒரு சந்தோஷமான ஒரு தலைவர் பன்னீர்செல்வம் சின்னே இருப்பார். எப்பவுமே அவருக்கே ஒரு சூழ்நிலை ஒரு இன்விடேஷன் கொண்டாந்துட்டாங்க. அவர் ரொம்ப தர்ம சங்கடமா இந்த வருஷத்தை தள்ளினார். எவ்வளவு சந்தோஷமா பதவி ஏற்றினாரோ கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தாரு. ஆனா இப்ப வழக்கமான பழைய மாதிரி சிரிச்சுனே இருக்காரு. அதனால இதெல்லாம் வரும் போவாங்க. நம்ம எப்பவுமே நட்போட இருப்போம். நட்பு தான் சிறந்தது. நட்பு தவிர வேற எதுவும் இல்லை. இதை நம்ம கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப 2 புதிய உறுப்பினர் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு பின்னு ஒரு ஷால், இதுதான் அறிமுறை கிடைக்கும். நீங்க என்ன சேவை பண்ணாலும் பாராட்டுவாங்க, ஒரு துண்டை போடுவாங்க, ஒரு பின்ன போடுவாங்க. அப்படிதான் விஷயம் கிடைத்து ஒரு ஷீல்டை கொடுப்பாங்க. எதுவுமே எங்க வைக்கிறது ஷீல்டை? வீட்டுக்காரமான ஏன் மாசம் ஷீல்டு வேணா நான் எங்கேயா வைக்கிறேன்னு கேட்பாங்க. நம்ம அப்பா அம்மா போட்டா கூட மாட்டது கேட்டாங்க. அவ்வளவு ஷீல்டு இருக்குது. பாராட்டு தவிர அது எதுவுமே இந்த அறிமுறை கிடைக்கிறதுங்க.
வாழ்த்துக்கள் தான் வாழ்த்துக்கள். நம்ம வந்து சேவையை வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்போ ஒரு சிறந்த சங்க தலைவராக வரணும்னா எங்களுக்கு இப்போ கல்கட்டாவில் 1ஆம் தேதி 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. முதல் நாள் தொடர்ந்து 9:30 மணிக்கு, 2ஆவது நாள் 9 மணிக்கு, 3ஆவது நாள் 8:30 மணிக்கு. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை விட ரொம்ப கேவலமா எங்களை வந்து நடத்துற அளவுக்கு பண்றாங்கன்னா 9 மணிக்கு 9 மணி 1 நிமிஷம் வரணும், 1 நொடி கதவு சாத்திடுவாங்க. இன்டர்நேஷனல் டைரக்டர் கதவு சாத்துன்னு சொல்றாங்க. அது கட்டுப்பாடு. இதெல்லாம் வந்து நம்ம அறிவாக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு 6 மணிக்கு கூட்டணும், 6 மணிக்கு வந்துடணும். செக்ரட்டரி வந்து பில் பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். வரவங்க யாரும் ஃபோன் பண்ணணும். ஏன்னா செக்ரட்டரி தான் நமக்கு கஷ்டமான வேலை. அது நல்ல ஒரு செயலாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல தலைவராக வருவாங்க. முத்துகிருஷ்ணன் ஆல்ரெடி எங்கள் தலைவர் வட்டாரத்தில் இருந்தார். ஒரு அன்பிற்குரிய நண்பர், தம்பி, வாசுக்குரிய தம்பி, எங்க பார்த்தாலும் அண்ணான்னு கூப்பிடுவாரு. இன்னைக்கு மட்டும் இந்த ஃபங்க்ஷன் தரத்து எனக்கு 4 முறை ஃபோன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மட்டும் ஒரு 2 முறை ஃபோன் பண்ணாரு. அது மாதிரி ஒரு இருந்தவங்களுக்கு சிறந்த சங்கம் சத்துவாச்சாரி லைட் சங்கம். நட்புக்கு இலக்கணமானவர்கள், நல்லவர்கள், சேவை செய்வார்கள். இந்த சேவை வந்து என்றுமே நம்ம மாவட்டத்துக்கும் தேவை. ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது சத்தியத்தின் வழி நின்று அடுத்தவருக்கு உதவிடும் நல்லெண்ணம் கண்ட அரிமாக்களே, நம்ம அரிமா இயக்கத்தில் இணைந்த பெரும் செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு உங்களை பார்த்து 4 பேர் வந்து சேரணும். நம்மளுடைய சத்துவாச்சாரி லைட் சங்கம் சுமார் 60 உறுப்பினர்கள் தாண்டி வரும் ஆண்டில் ஒரு சிறப்பான வெள்ளி விழா ஆண்டு நீங்களாம் கொண்டாடணும். நாங்கெல்லாம் வந்து அதில் பங்கு வரணும் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு இருந்த தலைவர் பன்னீர்செல்வமும் வட்டார தலைவர் பன்னீர்செல்வம் இணைந்து மாவட்டத்தில் பன்னீரை நல்லா தெளிச்சாங்க. அவ்வளோ மெசேஜ் வந்து பாஸ் பண்றதுனா அது வந்து வட்டார தலைவர் தான். எடுத்து பார்த்தா அவர் கம்பெனிக்கு வந்து முதல்ல ஆடுவார். அது சத்துவாச்சாரி ஒரு வருஷம் முன்னா நல்லா படிச்சுட்டாரு. அதே மாதிரி நம்ம பொன்விழா ஆண்டு சிறப்பாக கொண்டாடணும். வெள்ளி விழா முடிச்சு பொன்விழா ஆண்டு வரணும். முருகன் தலைவர் மாதிரி முன்னோடிகளாம் நம்ம நல்லா ஆரோக்கியத்தோடு இருந்து நம்ம சங்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டு அவங்க அனைவருக்கும் அவருடைய மனதார வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியவர்கள் வணக்கம். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற தேசிய கராத்தே சப் ஜூனியர் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எங்கள் பள்ளியில் பயிற்சி பெறும் மாணவர் சி சாய் சரண் 12 வயது 45 இடைப்பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அவரை அழைத்துள்ளோம். அவருடைய மாஸ்டர் ஷேக் அப்துல்லா அவர்களை அழைத்துள்ளோம். அவரை கௌரவிக்குமாறு கௌரவங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களது ஹீரோ கிட்ஸ் பள்ளியில் அந்த இடத்துல இவங்க சனி ஞாயிறு மற்ற ஈவினிங் டைம்ல இவங்க கராத்தே பயிற்சி நடக்குது. விருப்பமுள்ள மாணவர்களை சேர்க்க பெற்றோர்களுக்கும் ஒரு இது. இவர்களுக்கு தேவையான உதவிகள் எதுவும் இருந்தாலும் நம்ம சங்கத்தின் சார்பாக இனி ஒரு காலங்களில் செய்து கொடுக்க சங்கம் முன்வரும். அடுத்த சங்கத்தின் சேவைகள் முதல் கட்டமா அரிசி வழங்குதல், புடவை, மனிதர் யாராவது கூப்பிடுறீங்களா? புடவை வாங்கும் பயனாளிகளும் வேலைக்கு வருமானம்
பாராட்டி வாசித்து சேர்ந்து வழங்கப்படுகிறது. சேர்ந்து வாசிப்பவர் ஏகே ரவி அவர்கள். Resolution Association appreciating the service of the Lions Club President, Secretary and Treasurer. We, the members of Lions Club Sattavachari Vellore, take the honor of appreciating the dedication of our farmer, President MJF Lion K. Panditselvam, to serve the club during the tenure of office as a president, spending his valuable time and health. We assure him that the torch of Lionism that has been handed down to us shall always be enlightened and alert, and it will be passed on to the future leader to strengthen the home and Lionism and heal the heart of the poor and needy. MJF Lion K. Muthuganesh, President of this year, Lion P. Ilangovan, Secretary of this 2025-26, and Lion R. Kesavan, Treasurer 2025-26. This appreciation memento is given to Mr. Panditselvam, past President, by the President of this year, Muthuganesh. அதே போல செக்ரட்டரிக்கு அப்ரிசியேஷன் ஷீல்ட் கொடுப்பாரு. ட்ரெஷருக்கு எந்த வருடம் சிறப்பாக செயல்பட்டு தலைவர் செயல்பட்டு பொருளாதாரத்திற்கு இந்த வருடம் தலைவர் பதவி ஏற்கின்றவர்கள் ஷீல்டு அப்ளிகேஷன் ஷீல்டு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்த கரவணை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. அடுத்து மேடை கொள்கை சிதைப்புறுத்தல் சிறப்பு செய்தல். நண்பர்கள் தலைவருக்கு மரியாதை ஒரு 10 நிமிஷம் பொறுப்பேற்பு அன்பு தலைவர் ஏற்பு ஏற்புரை வழங்குமாறு முத்துக்கட்டை அன்புடன் அழைக்கின்றோம். சத்துவாச்சாரி லைன் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுக்கு 25ஆம் ஆண்டு வெள்ளியாண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்த மதகுல சார் அவர்களை எங்கள் மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்கள் மூலச்சந்த் சார் அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அண்ணன் ரவீந்திரன் அவர்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் சார், மணிமேகலை மேடம், ரங்கநாயன் சார், விஜய் சார், ராசிநாத் சார், நாகி சார், எங்களுடைய உறுப்பினராக இருக்கும் ஆர்சி சோழன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து தெரிவித்துவிட்டு, மற்றும் எங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக வருடம் அமைய எங்கள் சகோதரர் லைன் சங்கம் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கவர்னர் மற்ற வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தலைவரவை கூட்டத்தை நன்றி. வணக்கம். தலைவர் அருமை நண்பர் மலர் மலை அணிவிக்கிறேன். கலைஞர் செயலாளர் கொண்டாடி போட்டுள்ளவர்கள் பொறுமையாக தனித்தனியாக போட்டால் போட்டோ எடுப்பது வசதியாக. இந்த வருடத்தை வாழ்த்துகிறேன். லைன்ஸ் கிளப்பு விழாக்களுக்கு வாழ்த்துகிறேன். குமார் சார் எங்க மேடைக்கு வாங்க. சார் அப்படியே ஓட்டுக்கார ஒண்ணுமா கரெக்டா Gracias.
ஒரு துண்டு ஊறி வாங்க. பயங்கரமா சூப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.